1949 7 வயசு நான் முதல்ல பார்த்த படம் சன்னுதய தேட்டரில் சந்திரலேகா. அதுக்கப்புறம் அதான் அன்பில் மகேஷ் பொய்யாமலுக்காக இருக்கிற அவருக்கும் வழிகாட்டி, எங்களுக்கு தமிழுக்கு வழிகாட்டியான கலைஞருடைய பராசக்தி படமும் அங்கே தான் பார்த்தேன், மனோகரா படமும் அங்கே தான் பார்த்தேன், இல்ல ஜோதி படம் அங்கே தான் பார்த்தேன், சேவன் சிங்கட்டும் அங்கே தான் பார்த்தேன். இந்த படங்கள்லாம் பார்த்து பைத்தியம் முடிச்சிருவேன். அப்போவே இங்கே திராவிட கழகம் அமைப்பு இருந்தது. நெற்பண்பு ஞாபகம் 1940-45 திராவிட கழகம் பிரான்ச் இங்கே இருக்குது. அம்மாச தேவர்னு ஒருத்தர் அவர் பேரை மாற்றி அற்புதசாமி தேவர்னு பேரை மாற்றிக்கிட்டாரு. மாற்றிட்டு வள்ளுவர் படிப்பெல்லாம் வச்சிருந்தாரு. அவர் 2 பசங்க இருந்து, ஒருத்தர் சுந்தரம், இன்னொருத்தர் உத்தமராஜ் பேர். உத்தமராஜ் தான் என் கிளாஸ்மேட்டு. அவன் பராசக்தி மனோகரா டைலாக்கில் புத்தகம் 4 நாள் விற்கும். அதை வாங்கிட்டு வந்து ஓசிட்டு கொடுப்பான். எங்கள் வீட்டில் காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி பராசக்தி மனோகரா வசனத்தை இங்கே சொக்கப்பன் வீடு கிடையாது அந்த முனையில். அங்கிருந்து எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு 2 மைல் போகிறதுக்குள்ள பராசக்தி கோர்ஸ் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு மறுநாள் புத்தகம் கொடுத்துருவேன். அடுத்த நாள் ஒரு மனவாரம் வாங்கிட்டு போவேன். ஒரே நான் மனப்பாடம் அன்னைக்கு எப்போ 53-54 மனப்பாடம் பண்ணி இப்போ சொன்ன மொத்தத்தையும் சொல்லிடுவேன். டைம் தாங்காத முழுது. அந்த மனிதரை பிற்காலத்தை சந்தித்து அவருடைய வசனத்திலே பாசப்பறவைகள் பாடாத்தி என்கின்ற 2 படங்களிலே கலைஞரோட வசனத்திலே நான் நடிக்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அவர் சங்கத்தமிழ் புத்தகத்தையும் அந்த குரலோவி புத்தகத்தையும் பொன்ன சங்கர் பாய்மூடி பன்னாட வரைக்கும் எத்தனை வருஷம் எழுதியிருக்காரு. SSLC ஃபெயில் ஆனவர், SSLC எழுத மாட்டேன்ட்டார், பிடிவாதம் இல்லாமல் வந்தவர். அப்படி மனிதர் சங்கத்தமிழ் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. அந்த பாட்டை சொல்கிறேன். அன்பில் மகேஷ் பொய்யாமணி வேறொரு பாட்டு ஞாபகம் வச்சிருப்பாரு. இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷப்படுவேன். சங்கருக்கு ஒரு பாட்டு வருது, பாட்டி உள்ளவரை நரம்பெழுந்துலரைய நிரம்பா மின்தோள் முனரி மருங்கின் முதியோள் சிறுவன் படையடைந்து மாறினன் என்று பரல் ஊற மண்டமன் குடைந்தனன் ஆயின் முண்டவன் முறையில் திடுவன் யானன சினையை கொண்ட வாடோடு படுமன பெயரா செங்கடன் துழவோடு சிதைந்து வேறாகிய படுமகன் கிடக்கை காணும் இந்த ஞான் இது பெயர்ந்தாலே. என்ன பாட்டு ஐயா? தங்கம் பேசினா இடையில விட்டா டக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. நீ சொல்லணும் இது. இந்த பாட்டை எழுதியவர் இதுதான் சுத்தமான தமிழ். சுத்தமாக தமிழ் இந்த மக்கள் யாருக்குமே தெரியாது. நம்ம தான் ஆங்கிலத்துக்கு போயிட்டோமே. இந்த பேரு காக்கை பாடுனையார் நச்சலையார்னு பேரு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்லணும்னா கேட்டுங்க. ஒரு வயசான கிழவி 70 வயசு கிழவி வீட்டில் இருக்கா. யுத்தம் நடந்துட்டு இருக்குது. யுத்தத்துக்கு பையனை அனுப்பியிருக்கிறான். யுத்தத்துக்கு போய் 2 நாள் யுத்தம் நடக்குது. அங்கேருந்து சேவன் ஓடி வர்றான். அம்மாம்மா உன் பையன் கோழையா முதுகில் வேல் வாங்கி செத்து போய் கிடக்கிறான், போய் பாருன்னு சொன்னான். இல்லை அப்படியெல்லாம் கோழையா பையன் செத்துக்க மாட்டான், இல்லை நீ போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னா, அப்படி முதுகில் வேல் வாங்கி கோழையா செத்துன்னா அவன் பால் கொடுத்த மார்பை அறுத்து தெரிஞ்சுட்டு இந்த கிழவி நேரம் புறப்பட்டு போகிறான். அங்கே போய் பார்த்தா நெஞ்சில் வேல் வாங்கி வேறா செத்துக்கிடந்தான். அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் அப்படிங்கிறது பாட்டுடைய அர்த்தம். யாருக்காவது தெரியுமா? என்னுடைய தலைவன் கலைஞர் அவர்கள் அதுக்கு ஒரு வசனம் எழுதிப்பாரு. SSLC ஃபெயில் ஆனவன் எழுதியிருப்பான்.